அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் லாரியும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தும் லாரியும் மோதிய பதற வைக்கும் காட்சியானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் லாரியும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாகியிருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் லாரியும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், வணக்கம். எத்தனை பேர் அதில் பயணித்தார்கள்? தற்போது அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே ஸ்ரீகாளிகாபுரம் கிராமத்திலிருந்து திருத்தணி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செஞ்சாங்க. அப்போது திருத்தணியில் இருந்து ஆர்கேபேட்டை நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி பாத்தீங்கன்னா அரசு பேருந்தில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்து நெசங்கி அதுக்குள்ளவே ஒரு பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்த அங்கிருந்த அக்கம் பக்கத்தினர் பாத்தீங்கன்னா பேருந்தில் காயப்பட்டவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் அந்த சம்பவ இடத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பல பயணிகள் கை கால் மற்றும் மொத்தம் நசுங்கி உள்ளது. பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில், தற்போது இந்த பேருந்தும் லாரியும் மோதிய பதற வைக்கும் காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இந்த பேருந்தில் மொத்தம் எத்தனை பேர் பயணிச்சாங்க? தற்போது அதில் 4 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பேருந்து ஓட்டுநர் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் மேடம். அந்த பேருந்தில் பாத்தீங்கன்னா சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்திருக்காங்க. அந்த பயணத்துல முன்பகுதியில் அமர்ந்தவர்களுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. அந்த முன்பகுதியில் அமர்ந்தவர்களுக்கு மட்டும் சுமார் 4 பேர் இறந்து உள்ளனர். மேலும் பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்.